சில செய்திகள பார்க்கும்போது, "என்னடா நடக்குது? இப்படியுமா நடக்குது?" இந்த மாரி 2, 3 விதவிதமா கேள்விகள் கேட்கத்தான் நமக்கு நினைக்க தோணுது. அந்த மாரியான பல விஷயங்கள் நாட்ல நடந்து கொண்டு தான் இருக்கு. இன்றும் பல முக்கியமான தகவல்கள் இருக்கு. அந்த தகவல்கள நாங்க சுருக்கமா பார்க்க போறோம். இன்று 2 பிரதானமான இடங்கள், அதாவது போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்ட 2 பிரதானமான இடங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேற்கொண்ட விஜயம் இன்று அதனை ஆரம்பிக்கிற அதனுடைய அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்கிற நிகழ்வுகளாக நடந்திருக்கிறது. நாம நேற்றைக்கு முந்தைய நாள் பதிவு செஞ்சிருந்த காணொளி புறக்கோட்டை பஸ் நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு பிறகு அபிவிருத்திக்காக முதல் தடவையாக 60 வருடங்களின் பின்பு ஒரு அதாவது அதை மேம்படுத்துற முகமான ஒரு நடவடிக்கை நடக்குன்னா பாருங்க. இத்தனை வருஷ காலம் நடந்தும் அந்த பஸ் நிலையம் மிக மோசமான நிலையில இருந்து இன்று அதற்கான ஆரம்ப நிகழ்வுல ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 10 மாத காலங்கள் இந்த பஸ் நிலையத்தை ஓரளவுக்கு நவீனமயப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக வேகமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா கடற்படையினுடைய கண்காணிப்புல, பிரதான கண்காணிப்புல நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை, அதோடு மாநகர சபை, இலங்கை மின்சார சபை என்று ஏராளமான பிரிவினரோடு இணைந்து இந்த பணிகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த பணியினுடைய ஆரம்ப நிகழ்வு இன்றைய நாளில் நடந்ததுல ஜனாதிபதி அதோட முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர் விமல் ரத்நாயக் என்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. இதுல இதனுடைய விரிவாக்கம், இதனுடைய விஷயம் என்ன, எப்படியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்ற விடயத்தையும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இதுல சொல்லப்பட்ட விஷயம் சொன்னா 450 மில்லியன் செலவுல இந்த பஸ் நிலையம் புனரமைக்கப்பட்டது. என்னதான் இந்த பஸ் நிலையத்தை கட்டியமைத்தாலும் இதை பராமரிக்கிறன்றது இந்த கட்டியமைத்ததை விட மிக கவனமான அல்லது மிக மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கு. இதற்காக கடற்படையினர் அதோடு இராணுவத்தினருடைய உதவி தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்களுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் அவங்களுடைய கண்காணிப்பிலையும் அவங்களுடைய பராமரிப்பிலையும் இந்த பஸ் நிலையம் இயங்கும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஆட்களும் இதுல சரியா இருக்கணும், கண்காணிக்கிறவங்களும் சரியா நடக்கணும், இதை பராமரிக்கிறவங்களும் சரியா நடக்கணும். அந்த அடிப்படையில தான் இவ்வளவு செலவழிச்சாலும் இந்த சரியான முறையில நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களையும் இப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மருதானை புகையிரத நிலையம். நமக்கு தெரிஞ்சு அவ்வளவு காலமா இந்த புகை நிறுத்தம் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த புகை நிலையத்தையும் அபிவிருத்தி செய்கிற வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக பலதரப்பட்ட நிகழ்வுகள் இப்படி நடக்க ஆரம்பித்திருக்கு. அதுல இது முக்கியமான உண்டு. இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற 50 பஸ் நிலையங்களை இந்த மாதிரி நவீன முறைப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் 2027க்குள்ள நடத்தி முடிப்பதற்கான வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட பிரதானமான முக்கிய விஷயங்களாக இருக்கு. இந்த செய்தி இது கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. வித்தியாசமானதை விட ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செய்தி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. எதுக்காக, ஏதாவது ப்ரொமோஷன் செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நினைக்க தோணுது. அந்த மாதிரி இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பற்றியான செய்தி தான். அவர் வந்து கொழும்புல இருந்து இப்ப தங்காலை போனாரு. இப்ப தங்காலையில இருந்து கொழும்புல குடியேற போறாராம், மீண்டும் கொழும்புக்கு வராரு மஹிந்த ராஜபக்ஷ அப்படின்ற மாதிரி தலைப்பு செய்திகளோட பல செய்திகளை பார்க்க கிடைச்சது. என்னடா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அரசியல் சந்திப்புகள், முக்கியமான விஷயங்களுக்காக அவர் கொழும்புல தான் தங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஏற்ற வசதிகளோட இப்ப கொழும்புல ஒரு வீடு தேடப்படுது. அது கிடைத்தவுடன் அந்த வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவர் கொழும்புல மீண்டும் குடியேறுவார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா வருகின்ற காலங்களில் இந்த அரசியல்ல பலதரப்பட்ட முக்கியமான சந்திப்புகள் இருக்கு. அடுத்து வரப்போற தேர்தல் தொடர்பாக இப்பவே அவதானம் செலுத்தப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக அவர் கொழும்புல இருக்க வேண்டியிருக்கு. விடமாட்டாங்க போலதான் இருக்கு. ஒரு மாதிரி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா பாவிகளா திரும்ப பாருங்களா அப்படின்ற மாதிரி இன்றைய நாள்ல பல இடங்கள்ல செய்தியை பார்க்க கிடைச்சது. இதோட நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் அரச மாளிகையில இருந்து அவருடைய ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியாது. அந்த தங்கால இருக்கிற வீடும் மாளிகை தான். அந்த அளவு தான் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய கிராமத்து வீடு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் அரச மாளிகை மாதிரியான ஒரு மாளிகை தான். இந்த விஷயத்துல நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கடந்த நாட்களில் இது நடந்திருக்கு. சிகிரியாவுல நேற்று ஒரு 21 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க அவிசாவளியை சேர்ந்தவங்க. இவங்க என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, நாம சிகிரியாவுக்கு போனோம்னு சொன்னா அந்த சிகிரிய ஓவியங்களை பார்க்க போகும்போது உங்களுக்கு தெரியும், கண்ணாடி சுவர்கள் இருக்கும். அங்க தெளிவா அங்க எழுதப்பட்டிருக்கும், இதுல எந்த விதமான சேதங்களோ அல்லது கை வைக்கிறதோ அல்லது கீறுறது எழுதுறது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற கட்டாயமான ஒரு அறிவித்தல் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அங்க இருக்கிறவங்களும் அதான் சொல்லுவாங்க. அது கண்காணிப்பிலும் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி இந்த பெண்மணி, இந்த பெண் 21 வயதுடைய பெண் அதுல தன்னுடைய பேர் எழுதியிருக்காங்க. இதை அவதானிச்ச தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் இவங்களை பிடிச்சி போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க.
போலீசார் இவங்களை இன்றைய நாள்ல நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க. வருகிற 26ஆம் தேதி வரை நீதிமன்றம் அவங்களுக்கு விளக்கமறியல் காலத்தை வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றம் இது. இது வந்து கண்டிப்பா நீங்க அவதானிக்கணும். என்னன்னு சொன்னா இது இது வந்து உலக தொல்லியல் அல்லது பாரம்பரிய சின்னமாக அல்லது பாரம்பரிய இடமாக கருதப்படுற இடம். இலங்கையினுடைய தொல்லியல்ல மிக முக்கியமான இடமும் கூட. அங்க இருக்கிற கண்ணாடி சுவர்கள் எல்லாமே கடந்த காலங்களில் சேதமாக்கப்பட்டு இப்ப பராமரிக்கப்பட்டு வருது. அந்த ஓவியங்கள் கூட போட்டோ கூட எடுக்க இயலாது. இந்த அறிவுறுத்தலுக்கு இணங்க நீங்க போறீங்க, உங்களுடைய சின்னவங்களை கூட்டிக் கொண்டு போறீங்க, இது பற்றி தெரிந்து கொண்டு இல்ல உங்கள் நண்பர்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம தெரியாத மாதிரி மறந்து போய் இதை செய்திருவோம். என்னதான் மறந்து செஞ்சாலும் இது குற்றமாகவே இருக்கும். இதுக்கு நீதிமன்றத்தினுடைய விளக்கமறியலே வைக்கக்கூடிய அளவிலான தண்டனை குற்றம் என்ன பாருங்க, அந்த அளவு பெரிய குற்றம் இது. எனவே சீரியா போறீங்க, மிக அவதானமா செயல்படுங்க. நீங்க சீரியா குன்றுக்கு மேல போகும்போது நீங்க சாதாரணமா ஏறி அந்த படிகளாக போகலாம். நீங்க போயிட்டு வலது பக்கமா ஓவியங்கள் பார்க்க போற பக்கமாக தான் இந்த கண்ணாடி சுவர்கள் இருக்கு. போனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பகுதியை இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் இது. கடந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், போலீஸ் மா அதிபர் ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தினாரு. தனக்கு போலீஸ் சேவையில் ஏற்படுற குறைபாடுகள் அல்லது அது தொடர்பான குற்றங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள், அதனால மக்களுக்கு ஏற்படுற அசௌகரியங்கள், சோகங்கள், இது எல்லாத்தையும் வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தினார். இது தொடர்பான போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது போதைப் பொருளோடு தொடர்புபட்ட அதிகாரிகள், அந்த அவங்களுக்கு உதவி செய்கிற அதிகாரிகள் என்று பலதரப்பட்ட தகவல்களை சேகரிக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். இதன் அனுப்புகிற தகவல்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும், யார் அனுப்புறன்னு சொல்ற ரகசியங்களும் பேணி பாதுகாக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு 7000 தகவல்கள் அதாவது குறைகள், அதாவது கவலைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 7000 பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுக்கிழமை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 7000 அனுப்பியிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த மாதிரியான முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கு. அதிகமாக வந்து முறைப்பாடுகளை ஏற்காதது, போலீசார் சரியான முறையில் அவங்களுக்கு நடந்து கொள்ளாதது, அவங்கள வந்து சரியான முறையில் நடத்தாதது, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் தான் இதுல கவலைகளாக வெளியிடப்பட்டு அவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கு. அந்த முறைப்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் மாதிபருக்கு நேரடியாக ஒரு 7000 ஒரு கிழமையிலே, இது ஒரு மாசம் போகும்போது எத்தனையாயிரம் ஆக போகுது, இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்க போறாங்க அப்படின்னா தெரியல. ஒருவேளை தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட இதுக்கு அனுப்பியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரியாதனமா ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை கொடுத்துட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறாரோ தெரியல. ஆனாலும் இது ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளவு விஷயங்களும் இருக்கு அப்படின்றத அறிஞ்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியா இது இருக்கு அப்படின்றது கூட ஒரு நல்ல விஷயம் தான். இந்த செய்தியும் நமக்கு ஒரு பயத்தையும், இப்படியெல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில், இன்னும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான். உங்களுக்கு தெரியும், நூரலியாவில் கண்டெடுக்கப்பட்ட அல்லது மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கின்ற ஃபேக்டரி, அதிலிருந்து 50,000 ரசாயனங்கள், 50,000 கிலோ உள்ள ரசாயனங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கந்தானையிலையும் வந்து இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கும் ஒரு இடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அங்கும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைய நாள்ல 3வது இடமாக ஹம்பாந்தோட்டையில ஒரு கிறிஸ்டல் ஃபேக்டரி, அதுக்குள்ள சந்தேகத்துக்கு இடமாக பல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைத்து போலீசார் அங்க சோதனை எடுத்திருக்காங்க. அங்கும் ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்கான ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதோட இந்த ரசாயனங்களை ஏற்றி வந்த அல்லது அதாவது இந்த போதைப் பொருட்களை கடத்திய அல்லது கொண்டு சென்ற வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 20 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்தோனேஷியாவிலிருந்து கைதாகி வந்த பாதாள உலக குழுக்களோடு நேரடியாக தொடர்புபட்டிருந்த ஒரு இளைஞராக இவர் கருதப்படுறதால இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த ஃபேக்டரி இருக்கு, இன்னும் எங்கெங்கெல்லாம் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்பொழுது கிடைத்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதுக்குள்ள இன்னும் ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னா, அரசியல்வாதிகள் பலர், அதாவது முன்னாள் அரசியல்வாதிகள் பலர் இதோட நேரடியான சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பதாகவும் ஆதாரங்களோடு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, எல்லாருமே நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம் தான், எல்லாரையும் கைது செய்யறாங்க, அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான சொத்துக்களையோ அதாவது எதையுமே பறிமுதல் செய்யலையே அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. சரி, இது என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு நாம ஒரு தரம் தேடி பார்க்கும்போது, கடந்த காலத்துல போதைப் பொருளோடு அரசியல் சம்பந்தமாக, அதாவது லஞ்ச ஊழல் சம்பந்தமாக பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில 500 கோடி பெறுமதியான சொத்து முடக்கப்பட்டிருக்கு. 500 கோடி இலங்கை ரூபாவில் 500 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள், இந்த மாதிரியான குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இது இவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இப்படி நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் நிரூபிக்கப்பட்டா இது அவ்வளவுமே அரச உடைமையாக்கப்படும். 500 கோடி, இன்னும் எத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள எவ்வளவு வேண்டாம்,
எவ்வளவு கோடி இருக்குன்னு பாருங்க. ஒரு 5 வருஷம் போகும்போது இலங்கையுடைய கடனை கட்டி மீதமும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பதுக்கி வைக்கப்பட்ட சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் இலங்கையில பதுங்கி இருக்கிறது. 2-3 வீடியோக்கு முதல்ல பேசின ஒரு விஷயம் தான். இது எப்படி சாத்தியமாகும்னு தெரியாதா, நான் சாத்தியப்படணும் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இது இருக்க போகுது. தூர பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் இது எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் 48 மணித்தியாலத்துக்குள் அப்படின்றது கட்டாயமானதாக இருக்க போகுது. இதற்கான அந்த நிலையங்கள் இப்பொழுது தேடப்படுது. எந்தெந்த பிரதேசத்தில் எங்கெங்க அப்படின்றது தேடப்படுது. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒரு 6 இடங்களை முன்கூட்டி இப்பொழுது முதற்கட்டமாக தெரிவு செய்ய போறாங்க. அங்க அதுக்கான பரிசோதனைகள் செய்ததுக்கு பிறகுதான் நீங்க பேருந்துகளை செலுத்த முடியும், தூர பிரயாணங்கள் செல்ல முடியும். அதாவது இது சுற்றுலா செல்றது, பேருந்து, பொது போக்குவரத்து எல்லாத்துக்குமே அமையும் அப்படின்றது கட்டாயமான விஷயமாக இருக்க போகுது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்றத இன்றைய நாள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பஸ்களை இது பிடிச்சி அதுல இருக்க அலங்காரங்கள், தோரணங்கள், நிறைய பஸ் வேறு நாளே கல்யாண வீட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும். அவ்வளோ சத்தமா இருக்கும், அவ்வளோ கலகலன்னு சோடிச்சு வச்சிருப்பாங்க. அது சில பஸ்கள் இரவுல போனா நைட் கிளப்புக்கு போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கும். சில பஸ்களை பார்த்தீங்கன்னா வீதியில போகும்போது திருவிழா தேர் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே அகற்ற வேண்டும் அப்படின்ற கட்டாயமும் சொல்லப்பட்டிருக்கு. வருகின்ற நாட்கள்ல இந்த மாதிரியான பேருந்துகளுக்கு நேரடியான தடை விதிக்கப்படும். எங்கேயுமே ஓட முடியாத அளவுலான தடை விதிக்கப்படும். அதுக்கு முதல்ல இதெல்லாம் அகற்றக்கூடிய அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்க நாட்டில் இந்த மாதிரியான செய்திகள் தான் இன்று பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.